அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். அதில் முதல் ராசியாக விருச்சிக ராசியாகும். அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ருச்சக ராஜயோகம் பொற்காலத்தை உறுதி செய்கிறது. ருச்சக ராஜயோகம் விருச்சிக ராசியின் லக்னத்தில் உருவாகி இருப்பதால் அவர்களின் மரியாதையும் நற்பெயரும் அதிகரிக்கப் போகிறது. இந்த காலகட்டங்களில் அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் அவர்களின் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். இது அவர்களின் வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டமாகவே இருக்கும். மேலும் இந்த யோகத்தால் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபம் ஈட்டலாம். அவர்களின் திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவும். மேலும் வாழ்க்கை துணைவியுடன் தரமான நேரத்தை செலவிடலாம். அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதங்களில் கன்னிராசியில் அமர்கின்றனர். சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்மராசியில் அமர்ந்திருக்கின்றனர். சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளது. குரு மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கின்றனர். புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதங்களில் பசுமாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும். இந்த புரட்டாசி மாதங்களில் பணக்கார யோகம் பெறும் 2 ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதில் முதல் ராசியாக விருச்சிகம் ராசி. அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பதுதான். முதலீடுகளில் சிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய பணங்கள் வைத்திருந்தால் அதை கொண்டு போய் சிக்க வைக்கும் நேரமாக உள்ளது. விரயஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. காசு பணத்திற்கு எந்தவித குறைவும் வராது. லாபங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். கையில் பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாகவே இருக்கும். விட்டமின் கோளாறுகளால் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நம்பிக்கை உங்கள் மேல் அதிகம் வைக்க வேண்டும். எது வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்திலேயே சுக்கிரன் கேது அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும். வண்டி வாகனங்கள் பேச்சுவார்த்தை பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 70% நன்றாக இருக்கும். பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்க உள்ளது. ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். பங்குச் சந்தைகளில் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் போகிறது. பணவரவும் அதிகரிக்கும். பெரிய அளவிலான நம்பிக்கைகளும் ஏற்படும். பிள்ளைகளுடன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. தாய் தந்தை உறவு வழிகளுடன் மேன்மை உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் யோகம் உண்டாகும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். புதிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். பெரிய முதலீடுகளும் ஏற்படும். மேலதிகாரிகள் நம்பிக்கையுடன் உங்களை நம்பி எல்லா பொறுப்புகளையும் கொடுப்பார்கள். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகப் போகிறது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டாகும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். அடுத்தடுத்து குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும். துணைக்கும் உங்களுக்கும் இருந்த மன வருத்தங்கள் பண வருத்தங்கள் நீங்கும். குறிப்பாக இடமாற்றங்கள் அனுகூலத்தை தரும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. தொழிலில் ஏற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாகவே நீங்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக நிவர்த்தி செய்வீர்கள். வசந்தமான அனுகூலங்கள் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள் வரும் காலகட்டமாகவே இருக்க போகிறது. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டமாகவே இருக்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.
அது மட்டுமில்லாமல் 4 மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் கிடைக்கும் நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து கூட இந்த ஜோதிட குறிப்பில் பார்க்கலாம். குரு வக்கரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கும். ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்கப் போகிறது. உதாரணமாக 2025ஆம் ஆண்டு கடைசி 4 மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மிதுன ராசியில் குரு வக்கரமாக மாறுகிறார். அங்கிருந்து கடகத்திற்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதுனத்திற்கு வருகிறார். குரு பகவான் வக்கரமாக மாறும் போது புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாகப் போகிறது. 2027 மே மாதத்திற்குள் கார்டியோ தொடர்பான சிகிச்சைகள், புரட்சிகள் ஏற்படும். புதிய மருத்துவமும் கண்டுபிடிக்கப்படும். குரு வக்கரமாகும் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி, தனுசு, கும்பராசி ஆகிய ராசிகளுக்கு 3 யோகமான காலகட்டமாகவே இருக்க போகிறது. நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. மிதுன ராசி, கும்பம் ராசி, தனுசு ராசி, துலாம் ராசி கிரகம் வக்கிரமாக இருந்தால் நன்மை பயக்கும். இதே இடங்களில் சுய சாதகத்திலேயே சனி வக்கரமாக இருந்தால் 100% நன்மைகள் கிடைக்கும். இந்த குரு வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பரிகாரங்கள் குறித்து கூட பார்க்கலாம். அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசி அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் குரு வக்கரமாக இருக்கிறார். பெயர் கெடுதல் போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள். குழந்தைகளுக்காக தேவையில்லாத செலவுகள் செய்து சேர்ப்பீர்கள். குழந்தைகள் தீய விஷயத்தை செய்வது, தேவையில்லாத நட்பு, தர்மத்திற்கு மீறி பல காரியங்களை செய்வது, தண்டனைகளில் இருந்து அவர்கள் தப்ப வேண்டும் என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இனி அது போன்ற நிலை எல்லாம் பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். இழந்த பெயரை மீட்டெடுப்பீர்கள். எதிர்பாராத பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். அஸ்தமஸ்தானத்திற்கு குரு போவதால் எதிர்பாராத குழந்தை பாக்கியம், எதிர்பாராத பதவி உயர்வு போன்றவை உண்டாகும். கடவுள் மேல் அலாதி பக்தி, அன்பு உண்டாகும். அமானுஷ சக்திகளை உணர்வது போன்ற தன்மைகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் வெற்றியை காணும் யோகம் உண்டாகும். பணவரவு நன்றாகவே இருக்கும். எதிர்பார்க்காத அனைத்து நல்ல காரியங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்கும். பிராப்தம் உண்டு. அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 70% நன்றாக இருக்கும். என்ன விஷயம் தலைக்கு மேல் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை, தைரியத்துடன் இருப்பது நல்லது. அற்புதமான காலகட்டமாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகிறது. விநாயகப் பெருமானை மனதார வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அடுத்ததாக குரு பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாதக்கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பெயர்ச்சியாக துவங்கி உள்ளன. இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும், விருச்சிக ராசியினர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், வேலை, தொழில், குடும்பம், திருமணம் பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம். கிரகங்களின் பெயர்ச்சி விருச்சிக ராசியினருக்கு சில மாதங்களில் கணிசமான மாற்றத்தையும் சாதகமான பலன்களையும் கொடுக்க போகிறார். குறிப்பாக சுக்கிரன் பெயர்ச்சி குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன கருத்து வேறுபாடுகளை போக்கி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். விருச்சிகம் ராசியினருக்கு கடந்த 1 மாத காலமாகவே திருமண வாழ்க்கை, கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலை மாறி திருமண வாழ்க்கையில் இணக்கமும் அதிகரிக்கும்.